இந்த வர்றோம். கவனமா பாத்துக்கடா. கவலையே படாத. ஒரு இடம் பாக்கி இல்லாம சுத்தமா எல்லா இடத்துலயும் ஓட்டிடுவேன். பிரின்சிபல் மட்டும் அசையாம இருந்தாரு, அவர் முதுகிலேயே ஓட்டுவேன். உன்னை நம்பிதான்டா நான் புறப்படுறேன். நாராயணா, அவனை கூப்பிட்டையா? நாராயணா, நீ கவலைப்படாத. நாராயணன், 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 இது எனக்கு. பசகாச்சறதுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்குன்னு சொல்லி இவங்கிட்டையும் கிளம்புவோமா? இறந்துடா வாடா. Stop it! Change the music. 1, 2, 3, 4. Stop it! என்ன விளையாடுறீங்களா? 690 ரூபாய்க்கு வால் போஸ்ட் அடிச்சிருக்கேன். இன்னும் 5 பைசா கூட கொடுக்கல. சீப்பா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கண்ணியமா, மரியாதையா, டீசெண்டா தேர்தல் பிரச்சாரம் நடத்துங்கப்பா. அம்மா தாயே, அம்மா தாயே. டிவியில சேர்ந்து பாடுவோம் நிகழ்ச்சியா நடத்துறீங்க. ராப்பிச்ச மாதிரி ஒன்னா கத்துறீங்க. இத பிச்சங்கத நிதி என் விதி. பாட்டில் காலியாச்சு, இன்னொன்னு வாங்கிட்டு வாடா. எனக்கு எப்படியாவது ஓட்டு போடுங்க. திருக்கிட்டு போட்டுருவோம். ஜெயராமன் ஜெயித்தால் வாரத்தில் 5 நாட்கள் விடுமுறை. அப்படின்னா காலேஜ் எதுக்கு? கையில கத்திய வச்சுக்கிட்டு மதுரை வீர மாதிரி போசாடா கொடுக்குற. உன்னை கிழிச்சு எறியறேன்டா. காசு கேட்டா கத்தி, சைக்கிள் செயின், பிளேடுன்னு சொல்லி மிரட்டுற. இழிச்சவாய் இந்த பேமானி ஒருத்தன் தான் காசு கொடுத்துருக்கான். அவன் போஸ்டரை கையில வச்சுக்கிட்டு ஒட்டாம அலையிறேன். உன் போஸ்டர் மேல அவனை ஒட்டி என்ன பண்றான் பார். சார் என்ன சார் ஒரு வாரமா ஆபீஸ்க்கு வரல? என்னாச்சு உங்களுக்கு? இந்த உடம்பு கிட்ட மாட்டிக்கிட்டு உடம்பு கெட்டு போச்சு. யார் இவரு? என் தம்பி துச்சாதனன். துச்சாதனனா? இங்க பார், நல்ல வேலை நீ புடவை கட்டிட்டு வரல. என்னையா மேனேஜர் இருக்கார? நீங்க இல்லாம அவருக்கு ஒண்ணுமே ஓடல சார். ஆபீஸ் கடியாரம் ஓடுது இல்ல? அது ஓடுது. வெள்ள நீ பேசிக்கிட்டு நான் உள்ள மேனேஜரை பாத்துட்டு வந்துடுறேன். ஹலோ என்னடா அது ஆரம்பமே சரியில்லை. அப்பா விஜய், ஒரு மோசமான சொந்தக்காரன் வீட்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏன் அவனை வீட்டை விட்டு வெளியே விரட்ட வேண்டியதானே? விரட்டினே. அவன் கூட என் சம்சாரமும் ஊருக்கு போறேன்னு சொல்றா. ஓ, அந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்பா விஜய், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை ஒண்ணுதான் காலியா இருக்கு. ஒருவேளை அந்த வேலைக்கா இருக்குமோ? அத பத்தி தான் உள்ள கலந்து பேசிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட். ஏய், உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? அசிஸ்டன்ட் மேனேஜரா? கங்க்ராச்சுலேஷன் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். ஏய், இவரா அசிஸ்டன்ட் மேனேஜர்? அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ளீஸ் கம். அல்லோ அல்லோ வாங்க. என்னண்ணே எனக்கு போய் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. அசிஸ்டன்ட் மேனேஜரா? என்னடே உத வாங்கிச்சாவ வாட்ச்மேன் வேலை வாங்கி தந்திருக்கேன். என்னண்ணே எனக்கு போய் வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க? இதுவே ஜாஸ்தி. இது எனக்காக கொடுத்தது. மாசம் 400 ரூபாய் சம்பளம். ஏய், நாளையில இருந்து வேற வீடு பாத்துக்குவீல? விளையாடுறீங்களா? மாசம் முடிஞ்சாதானே சம்பளம். அது வரைக்கும் உங்க வீடு தான். எல்லாருக்கும் கற்றவர்க்கும் ஓம் நளினியோ நம, நளினியோ நம, கண்ணே நம, லிப்பே நம, மூக்கே நம, வாயே. உனக்கு மணி அடிக்கிறது நேரம் காலம் கிடையாது. எனக்கு மூடு வந்தா அடிப்பேன் நம, அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இவங்கிட்ட பேசு கேட்டா பிரஷையே பிடிக்குவான். பல் தேய்க்காம போயிருவோம்.
மொத்தமா வேலையா இருக்காங்களா? இந்த வந்துடுறேன். உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி. கதவு திறந்திருக்கு, கீழ் கதவு திறந்திருக்கு, மாடி கதவு திறந்திருக்கோ இல்லையோ தெரியலையே. ஐயோ யாரது? நான் தான் உன்னை கட்டினவன். நீங்க தானா? வேற யாரையும் எதிர்பார்த்துட்டு இருந்தியா? ஐயோ பாயெல்லாம் விரிச்சிருக்கே, பூவெல்லாம் சிந்தி இருக்கே. எங்கடி அவன்? எங்க அவன்? ஏங்க இப்படி ஒயிலாட்ட ஆடுறீங்க? பின்னால கரகாட்டம் வந்துட்டு இருக்கு. அடச்சே, என்ன தேர் திருவிழா நடக்குது? எங்கடி அவன்? எங்க அவன்? நிறுத்துங்க உங்க சாமி ஆடுத. என்ன அப்படி தேடுறீங்க? அவன் வரட்டும், வேப்பலை அடிச்சு கிளி கிளின்னு கிழிச்சிரு அவனை. எங்க அவன்? எப்ப வரட்டும்? அவன் தான் உங்க அத்தா மவன் வெள்ளச்சாமி. கருப்பா இருந்துகிட்டு வெள்ளச்சாமி பேர் வச்சிருக்கானே அவன். எங்கடி அவன்? அவரை கேக்குறீங்களா? அவர் உங்க கூட தானே வேலைக்கு வந்தாரு. அவர் இன்னும் வரல. அச்சே, அவரு மூஞ்சிய பாரு. ஐயோ என்ன அப்படி ஆட வச்சுட்டு போயிட்டானடி. ஆபீஸ்ல இருக்க முடியலையே. அண்ணா இருங்க, நானும் ஆடுறேன். நொன்ன எங்கடா அவன்? என்னடா இடுப்பு வலியா? மாமா நீங்களா? எப்ப வந்தீங்க? என்னடி ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 o'clock போட்டாலும் தாப்பா. என்னங்கடா என்னங்கடி நடிக்கிறீங்க? சும்மா இருங்கண்ணே. எப்படா சும்மா இருக்கிறது? இழந்துட்டு நிக்கிறேன். ஐயோ ஐயோ. அண்ணே எதையோ நினைச்சு வீடு கட்டாத. வீடு கட்டுறதுக்கு நான் என்ன கொத்தனாரா? இந்த பாருங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தெரிஞ்சுதான் சொல்றேன். எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இவனுக்கு இடுப்பு வலின்னு சொல்லி ஆபீஸ்ல லீவ் போட்டதும், உனக்கு உடல் வலின்னு சொல்லி வீட்டுல பாய போட்டதும், அந்த கிளி ஜோசியக்காரன் சொன்னதும் கரெக்டா போச்சு. கிள்ளி சோசியக்காரன் சொன்னானா? எனக்கு தான் சொன்னா. என்ன? சொந்தக்காரனால வேலை கிடைக்கும்னு கிடைச்சிருச்சு. எனக்கு தான் சொன்னா சொந்தக்காரனால குழந்தை பிறக்கும்னு. நான் தான் சொந்தக்காரன். ஏய் முத்தமா மாமா, முத்தமா மாமா. அப்படியே 2 பேரும் போய் இந்த ரூமுக்குள்ள இருங்க. நான் ஸ்டூல போட்டு மேல உட்கார்ந்துகிட்டு யாராவது வர்றாங்களான்னு பார்த்து சொல்றேன். சரிங்க. செருப்பால் அடிப்பேன். சந்தேகப்பட வேண்டாம். சண்முகவடிவேலன் அடி வாங்க போறான். மலை போல வந்த பயம், பனி போல அதே போலதான். சந்தேகப்பட வேண்டாம். நீங்க நினைச்ச காரியம் உங்க சொந்தக்காரனால தான் முடியும். அடப்பாவி, கடைசி பட்டெல்லாம் ஒரே நேரத்துல படிக்கிட்டு இருக்கானே. ஏய் இவட்ட சோசியா பாக்குறீங்க? எந்திரிங்கடா. எந்திரிங்கடா. தலைய பாரு, பௌர்ணமி தலைய. ஏயா உட சட்டி தலையா? என்ன ஆச்சு? ஒண்ணுருவேன். என்னடா இது இருக்கு? எல்லாம் சொந்தக்காரனால தான் முடியும்னு இருக்கு. அட பாவி, சட்டி தலையா, உன்னால சந்தேகப்பட்டு என் வாழ்க்கையே போயிடுச்சுடா. ஏங்க கஷ்டத்துல இருக்கோம்னா ஜோசியம் பார்க்க வருவான். அவனுக்கு ஏதோ உதவியா இருக்குமேனு எல்லாத்துலயும் சொந்தக்காரன் எழுதுனேன். இதுல என்ன தப்பு? யோ, இத மாதிரி சொந்தக்காரன் நினைச்சு எத்தனை பேர் தெரு தெருவா அலையறானுங்களோ. முத்தம்மா, மொத்தமா அடுப்புல வை. ஐயோ, அதாங்க என் பொழப்பே. ஹலோ சீனியர். ஏ ரமா, நீங்க இங்க? இவரை பார்க்கத்தான் வந்தேன். ஏய் என்னடா இதெல்லாம்? அண்ணே எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன கிசுகிசு. எனக்கு இடுப்பு வலி வந்ததே இதுக்குத்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க வீட்டுக்கு நான் ட்ரெஸ் பண்ணதான் வந்தேன். நீங்க முத்தமாவ சாரி அண்ணியே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கமான் தி சாமி, கமான். ஏய் சாமியா? ஆமா, வேதாரண்ய வெள்ளச்சாமிக்கு சுருக்கிட்டேன். வா போலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இத சுருக்கிறதுக்காவது டைம் இருந்துச்சு. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கைய சந்தேகிக்கிறாங்க. முத்தம்மா என்னங்க? கிளி கிளீனரே? கிளீனரா? அட ஆம்பளை கிளி. நான் லாரி கிளீனராக்குன்னு நினைச்சேன். ஐயா நளினி, எனக்கு பர்த்டே பிறந்த நாள். Many many happy returns of the day. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த நல்ல நாள்ல என்னை ஏத்துக்குங்க. என்னது? ஐ மீன் இந்த பொக்கேவை ஏத்துக்குங்க சொன்னேன். இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃப்ளவர், யூ நோ. பிறந்த நாள் உங்களுக்கு, பொக்கே எனக்கு கொடுக்குறீங்களா? வித்தியாசமா இருக்கட்டும். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? வெளிய பசங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க. இத திருப்பி எடுத்து போனா அவமானம் தான். தயவு செய்து இந்த பொக்கே அப்படியே வாங்கினாலும் அங்கதான் போய் விழும். அங்கேயா? உங்க கையாலேயே போட்டுருங்க. தேங்க்யூ. பாபாயா? Okay, I'll meet you in Aribel Nuatla. I'll give you the party and Salkatki goes to Bigil Jana. Okay. The Dakanjil, Ranch of the Hill, Battle. Hi guys, Machichi. May I come in? இருடி நான் பாத்துட்டேன்.
என்னது வரவேற்பே சரியில்லை. ஓ வாங்க. இப்பதான் ஜெயராமன் பர்த்டேன்னு வந்தாரு. அவருடைய புக்கே குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு. நளினி நல்ல கோவமாதான் இருக்கா. புக்கேக்கு பதிலா உங்களையே குப்பை தொட்டில போட்டு அமைக்கிறாள் அனுப்பிடுவா. ஐயாவுக்கு எப்படி வசதி? ஜெயராமா என் வாழ்க்கையோட விளையாண்டியாடா. எதுவும் எந்த நேரத்திலயும் ஐயோ வேண்டாம் உமா. உமா ப்ளீஸ் சொன்ன கேளுடி. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம். ஐயோ சரி கூட பயந்தா போலிடி. ஐயோ ஐயோ என்ன துப்புற? வர வர எதைத்தான் தொட்டு கும்பிடுறதுன்னு விவசாயே கிடையாதா? இது நளினி உக்காந்த இடம்டா. இத தொட்டு பாக்குறதே பெரும் பாக்கியம்டா. கையில எவ்வளவு நேரம் தாண்டா புடிச்சிட்டு இருக்க? எங்க போன அந்த பையன்? ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ராமா. உனக்கு ஒரு வடமாலை கையில எவ்வளவு நேரம் தாண்டா புடிச்சிட்டு இருக்க? எங்க போன அந்த பையன்? ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ராமா. உனக்கு ஒரு வடமாலை சாத்துறேன், பக்குவமா பார்த்து ஆட்டு. பாட்டு